ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 16/12/2024 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். முதல் கேள்வி, ஒவ்வொருவரும் சிறியவரோ பெரியவரோ எந்த ஒரு பயிற்சியை அவசியம் செய்யணும்னு பாபா கேட்குறாங்க. பதில், ஒவ்வொருவரும் முரளியை நடத்துவதற்கான அப்பியாசம் அவசியம் செய்யணும். ஏன்னா நீங்கள் முரளிதரனுடைய குழந்தைங்களாக இருக்கிறீங்க. முரளி நடத்துவதில்லை என்றால் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. யாருக்காவது சொல்லிக்கொண்டே இருந்தீங்கன்னா வாய் திறந்துடுங்கிறாங்க பாபா. நீங்கள் ஒவ்வொருவரும் தந்தைக்கு சமானமாக அவசியம் ஆசிரியராக ஆகணும். என்ன படிக்கிறீங்களோ அதை பிறருக்கும் சொல்லி கொடுக்கணும். சிறிய குழந்தைங்களுக்கும் இந்த கல்வியை கற்பிப்பதற்கான உரிமை இருக்குது. அவங்க கூட எல்லையில்லாத தந்தையின் ஆஸ்தியை பெறுவதற்கான உரிமையை பெறுவாங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சிவ ஜெயந்தியில் எப்படி சிவனை பற்றி மனிதர்களுக்கு புரிய வைக்க வேண்டும்னு பாபா சொல்லுவது என்ன? இப்போ சிவ ஜெயந்தியும் வருதுங்கிறாங்க பாபா. அது பற்றி எப்படி புரிய வைக்கணும்னு தந்தை நமக்கு சொல்லியே கொடுக்குறாரு. அந்த மாதிரி தான் நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறாங்க பாபா. இது மாதிரி உண்மையில் நம்ம சிவபாபாவின் ஜெயந்தியை கொண்டாடுறோம். நாம் பெயர் கூட சிவனுடையதை தான் எடுத்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். நமக்கு சிவன் நிராகாரமானவராக இருக்கார், அவர் சிவன் அழைக்கப்படுறாருங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அவங்களோ சிவனோ பிறப்பிறப்பற்றவர், அவருக்கு எப்படி ஜெயந்தி கொண்டாட முடியும்னு கேட்பாங்க. அதனால் அவங்களுக்கு நீங்கள் சிவன் நிராகாரமானவராக இருக்காருங்கிறத தெளிவாக புரிய வைக்கணும்னு சொல்லி பாபா சிவ ஜெயந்தியில் பக்தர்களுக்கு புரிய வைக்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எது ரெண்டுமே நழுவிவிடக்கூடிய விஷயங்கள்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், இந்த யோகம் மற்றும் கல்வி ரெண்டுமே நழுவிவிடக்கூடிய விஷயங்களாக இருக்குதுங்கிறாங்க பாபா. அதில் கூட யோகம் அதிகமாக நழுவிடுதுங்கிறாங்க பாபா. ஞானம் புத்தியில் இருக்கவே இருக்குது. மற்றபடி நினைவு தான் அடிக்கடி மறந்துடுறீங்க. 84 பிறவிகள் எப்படி எடுக்கிறோங்கிற அந்த ஞானம் நமக்கு புத்தியில் இருக்க தான் செய்யுதுங்கிறாங்க பாபா. இதில் நினைவு தான் மறந்துடுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எல்லா தரப்பினரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய படிப்பு எது என பாபா கேட்குறது என்ன? பதில், பாபா சொல்லி கொடுக்கக்கூடிய படிப்பு பாவனமாக ஆவதற்கான படிப்பாக இருக்குது. மேலும் மற்ற எல்லா படிப்புகளையும் விட முற்றிலும் இது சுலபமாக இருக்குதுங்கிறாங்க பாபா. 84 பிறவிகளின் சக்கரத்தை தெரிஞ்சு கொள்ளணும். மேலும் இந்த படிப்பு அனைவருக்காகவும் ஒன்றே ஒன்று தான். முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் வாலிபர்கள் யாராக இருந்தாலும் அனைவருக்கும் இந்த ஒரு கல்வி தான். சிறிய குழந்தைங்களுக்கும் உரிமை இருக்குது. தாய் தந்தையர் இவர்களுக்கு சிறிது கல்வி சிறிது சிறிதாக கற்பித்து கொண்டே இருக்கணுங்கிறாங்க பாபா. நேரமும் அதிகம் இருக்குதுங்கிறாங்க. அதனால் சிவபாபாவை நினைவு செஞ்சு இந்த படிப்பை எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே பெரியதாகவும் கீழே சிறியதாகவும் ஆகிவிடும் என்பதல்ல என பாபா கேட்பதென்ன? பதில், நிராகாரமான சிவபாபா நம்முடைய தந்தையாக இருக்கிறாரு. எவ்வளோ சிறியதாக இருக்கிறாரு. இதை நல்ல முறையில் நினைவு செய்யணும், மறக்கக்கூடாது. ஆத்மாவாகிய நாம் கூட புள்ளி வடிவமாக சிறியதாக தான் இருக்கிறோம். அப்படி இல்லாமல் மேலே போனோம் அப்படின்னா பெரியதாக தென்படும், கீழே சின்னதாக ஆயிடுங்கிறதெல்லாம் கிடையாது. ஆத்மாங்கிறது பிந்து ஸ்வரூபமாக இருக்குதுங்கிறாங்க பாபா. மேலே சென்றீர்கள் என்றால் அது எப்படி பெருசாக போகும்லாம் கேட்குறாங்க. இந்த விஷயங்களெல்லாம் நல்ல முறையில் சிந்தனை செய்யணும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எப்பொழுது உலகம் மாற வேண்டி உள்ளதோ அப்பொழுது தான் அவர் வருவார் என பாபா புரிய வைக்கிறது என்ன? பதில், மிகவுமே துக்கமுடையவராக ஆகும்போது தான் நம்ம தந்தையை அழைக்கிறோம். எங்களை சுகமுடையவர்களாக ஆக்குங்கள்னு சொல்கிறோம். பாபா எங்களை பதீத்தமான உலகத்திலிருந்து புதிய சத்யுகமான சுகமுடைய பாவன உலகத்துக்கு அழைத்துட்டு போங்க, அங்கு செல்வதற்கான வழியை சொல்லுங்கன்னு நம்ம பாபாவை அழைச்சிக்கிட்டே இருந்திருக்கிறோம். அதுவும் அவரே வரும் பொழுது தான் வழியை சொல்ல முடியும், மற்றவங்க யாரும் சொல்ல முடியாதுங்கிறாங்க பாபா. எப்பொழுது உலகம் மாற வேண்டி இருக்குதோ அப்பொழுது தான் அவரும் வருவார் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. அமைக்கப்பட்ட நாடகம் பற்றி பாபா சொல்லியிருக்கிறது என்ன? ஆத்மா மற்றும் சரீரம் ரெண்டுமே சதோ பிரதானமாக ஆகுதுங்கிறாங்க பாபா. உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்கிறதே சுகத்துக்காக தான். இதுவும் நாடகமாக இருக்குது, அனாதியாக அமைக்கப்பட்டிருக்கு.
புது உலகத்தில் சுகம் மற்றும் சாந்தியாக இருக்கும். அங்கு எந்த ஒரு புயல் ஆகியவையெல்லாம் அங்கே இருக்காது. எல்லையில்லாத அமைதியில் எல்லோரும் அமைதியாக ஆயிடுவாங்க. இங்கு இருப்பது அசாந்தி. எனவே எல்லோரும் அசாந்தமாக இருக்காங்க. சத்யுகத்தில் எல்லோரும் சாந்தமாக இருப்பாங்க. அதிசயமான விஷயங்களாக இது இருக்குது. இது அனாதி அமைக்கப்பட்ட நாடகம்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு முழு சிருஷ்டியின் கணக்கு வழக்கை பற்றி பாபா கேட்டிருப்பது என்ன? பதில்: திரேதாவில் ராமராஜ்யம் இருந்தது. பின்னால் மதங்கள் வந்திருக்கு. இஸ்லாமிய மதம், புத்த மதம், கிறிஸ்துவ மதம். அனைத்து தர்மங்களை பற்றியும் முழுமையாக தெரியும். இவை அனைத்துமே 2500 வருடங்களுக்குள்ளே தான் வந்திருக்குது. அதில் 1250 வருடம் கலியுகமாக இருக்குது. எல்லா கணக்கும் இருக்குது. அப்படியின்றி சிருஷ்டியின் ஆயுளே 2500 வருடங்கள் ஆகுங்கிறதெல்லாம் கிடையாதுங்கிறாங்க பாபா. பிறகு வேறு யார் இருந்தாங்க? சிந்தனை செய்யப்படணும். இவங்களுக்கு முன்னாடி, கிறிஸ்துவர்கள் வர்றதுக்கு முன்னாடி, இஸ்லாமியர்களுக்கு முன்னாடி உண்மையில் தேவி தேவதைகள் தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணுங்கிறாங்க பாபா. அவர்களும் மனிதர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் தெய்வீக குணங்கள் உடையவங்களாக இருந்தாங்க. சூரிய வம்சம், சந்திர வம்சம் 2500 வருடங்கள் இருந்திருக்கு. மற்ற பாதியில் தான் மற்ற தர்மங்கள்லாம் வந்திருக்குங்கிறாங்க பாபா. இதை விட அதிகமான கணக்கு வழக்கு வேறு யாரும் எடுக்க முடியாதுங்கிறாங்க. முழு பங்கு, முக்கால், பாதி மற்றும் கால், 4 பகுதிகள் இருக்குது. ஆனால் முறைப்படி துண்டு துண்டாக ஆக்குவாங்க இல்லையா? 4 பங்கை பிரித்தா கால் பகுதி தானே வரும். ஆனால் பாபா இது நமக்கு கல்பத்தில் பாதியால் இருக்குது இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்யுகம் சூரிய வம்சமாக இருக்குது. திரேதாவில் சந்திர வம்ச ராமராஜ்யம்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் தான் நிரூபித்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. இந்த படிப்பு ஒரு நாளில் புரிய வைப்பது இல்லை என பாபா கேட்பதென்ன? பதில்: ஞானக்கடலோ ஒரே ஒரு தந்தையாக இருக்கார். அவர் தான் பிரம்மாவோட ஞானம் வாய் மூலமாக நமக்கு இந்த ஞானத்தை அளிக்கிறாரு. கௌமுக்கு பசுவின் வாயின்னு சொல்கிறாங்க. இந்த பசு தாய் கௌமாதா பிரம்மா மூலமாக உங்கள் அனைவரையும் தத்தெடுக்கிறாரு. இந்த கொஞ்சம் விஷயங்கள் புரிய வைக்கிறதும் மிகவும் சுலபமாக இருக்குது. ஒரு நாள் புரிய வச்சுட்டு பின் விட்டீங்க அப்படின்னா புத்தி பின்னாடி வெவ்வேறு விஷயங்களில் அவங்களுக்கு ஈடுபட்டுடுங்கிறாங்க பாபா. பள்ளிக்கூடத்தில் ஒரு நாள் சொல்லி கொடுக்குறாங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரெகுலராக முறைப்படி தினமும் படிக்க வேண்டியதாக இருக்குது உலகாய படிப்பையே. அப்போ இது ஞானமாக இருக்கிறப்ப ஒரு நாளில் புரிய வைக்கப்படுவது எப்படி சாத்தியமாகும்னு பாபா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யாரை பகவான் பகவதின்னு சொல்வதில்லைன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில்: லக்ஷ்மி நாராயண எல்லையில்லாத ஆட்சி செஞ்சு கொண்டு இருந்தாங்க சத்யுகத்தில். இவங்க இந்த ஆட்சியை எப்படி பெற்றாங்க என்று கேட்குற அளவுக்கு இந்த விஷயங்கள் யாருடைய கனவுல கூட கிடையாதுங்கிறாங்க பாபா. அவர்களிடம் பியூரிட்டி, தூய்மை அதிகமாக இருந்தது. யோகியாக இருந்திருக்காங்க இல்லையா? எனவே ஆயுள் கூட நீண்டதாக இருக்கும். நாம் தான் யோகியாக இருந்தோம். பிறகு 84 பிறவிகள் எடுத்து போகி கூட அவசியம் ஆக வேண்டியதாக தான் இருக்குது. இவர்கள் கூட அவசியம் புனர்ஜென்மத்தில் வந்திருக்கக்கூடுங்கிறத மனிதர்கள் தெரிஞ்சிருக்காமையே இருக்காங்க. இவர்களுக்கு பகவான் பகவதின்னு சொல்லப்படுவது இல்லை அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. எது முழுவதுமாக எரிந்து போய்விடும்னு பாபா கேட்டிருக்காங்க. பதில்: இந்த வேத சாஸ்திரங்கள் ஆகியவை எல்லாம் பின்னால் தான் அமைக்கப்பட்டிருக்கு. வினாசம் ஆயிடும்போது இவை எல்லாமே ஹோல் லாட் ஒட்டுமொத்தமாக எரிந்து போயிடுங்கிறாங்க பாபா. சத்யுகம் திரேதாவில் எந்த ஒரு புத்தகமும் இருக்காது. பிறகு பக்தி மார்க்கத்தில் இதெல்லாம் உருவாகுதுங்கிறாங்க பாபா. எது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குன்னு பாபா கேட்குறாங்க. இதற்கான பதில்: ராவணனையினுடைய பொம்மையும் உருவாக்குறாங்க. ஒவ்வொரு வருடமும் அமைக்கிறாங்க மற்றும் எரிக்கிறாங்க. எனவே அவசியம் இவர் பெரிய எதிரியாக இருக்கிறார்னு தந்தையும் புரிய வைக்கிறாரு. ஆனால் எதிரி எப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை. அவங்க சீதையை கடத்தி கொண்டு போயிட்டான். எனவே ஒருவேளை எதிரி போலும்னு நினைக்கிறாங்க. ராமருடைய சீதையை கடத்தி கொண்டு போகிறாருன்னா பெரிய கொள்ளைக்காரன் ஆகிறான் இல்லையா? எப்பொழுது கடத்தினாரு? திரேதான்னு சொல்லலாமா அல்லது திரேதா கடைசியிலா? இந்த விஷயங்கள்லாம் சிந்திக்கப்படணுங்கிறாங்க பாபா. எப்பொழுது கடத்தி இருக்கணும்?
எந்த ராமருடைய சீதை கடத்தப்பட்டாரு? ராமர் சீதையினுடைய ராஜஸ்தானியம் நடந்ததா என்ன? ஒரே ஒரு ராமர் சீதை தான் வந்து கொண்டு இருந்திருப்பாங்களான்னு கேட்குறாங்க பாபா. ஏன்னா சாஸ்திரங்களில் இதெல்லாம் ஒரு கதை மாதிரி எழுதிட்டாங்க. ராமர் சீதைங்கிறது 12 நபர்கள் திரேதாயுகத்தில் இருந்திருப்பாங்க இல்லையாங்கிறாங்க பாபா. எனவே எந்த ராமருடைய சீதையை கடத்தினாரு ராவணன் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இதெல்லாம் அவசியம் சிந்திக்க வேண்டிய விஷயங்களாக, புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்குதுன்னு பாபா சொல்லி. நெக்ஸ்ட்டு, பொய்யான மாயை பொய்யான சரீரம்னு பாபா கேட்பதென்ன? பதில்: ராவணனோ ஏதோ ஒரு பொருள்லாம் கிடையாது. அப்படி இருந்திருந்தா பிறகு தங்களுடைய ராஜாவை ஒவ்வொரு வருடமும் ஏன் கொல்றாங்க அப்படிங்கிறாங்க பாபா. ராவணனுக்கு அவசியம் மனைவி கூட இருந்திருக்கக்கூடும். மண்டோதரின்லாம் சொல்கிறாங்க. மண்டோதரிக்கு கொடும்பாவி செஞ்சு எரிச்சதா ஒரு பொழுதும் எங்குமே பார்க்க முடியாது. எனவே இது இருப்பதே பொய்யான மாயை பொய்யான சரீரம்னு சொல்கிறாங்க பாபா. இப்பொழுது நீங்கள் பொய்யான மனிதரிலிருந்து உண்மையான தேவதையாக ஆவதற்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். வித்தியாசம் இருக்குதுங்கிறாங்க. அங்கோ எப்பொழுதுமே உண்மையை தான் பேசுவாங்க. அது உண்மையான கண்டமாக இருக்குது, இது பொய்யான கண்டமாக இருக்குது. இங்கே பொய்யை தான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாபா சொல்லியிருக்காங்க. எந்த உயர்ந்த தாரணையின் மூலம் ஒரு தர்மத்தின் சம்ஸ்காரம் உள்ள ராஜ்ய அதிகாரியாக ஆக முடியும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில்: நம்முடைய சுயராஜ்ய தர்மத்தின் தாரணையே தூய்மை. ஒரு தர்மம் என்பது ஒரு தாரணை. கனவிலும் நினைவிலும் தூய்மைக்கு புறம்பான வேறு தர்மமே கிடையாது. ஏன்னா தூய்மை உள்ள இடத்துல தூய்மைக்கு மாறான வீண் விகல்பங்களின் அடையாளமும் இருக்காது. அத்தகைய முழு தூய்மையான சம்ஸ்காரத்தை தன்னுள் நிரப்புவர் தான் சக்தி வாய்ந்த ராஜாவாக இருக்காரு. இப்போதைய உயர் சம்ஸ்காரங்களின் ஆதாரத்தாலேயே நாளைய உலகம் அமைகிறது. இன்றைய சம்ஸ்காரமே நாளைய உலகின் அஸ்திவாரமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பாபா. அச்சா. ஓம் சாந்தி.